Hello friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா வீட்ல இருந்து vlog ஸ்டார்ட் ஆகுது. அம்மா வீட்டுக்கு வந்திருக்கு. கொஞ்ச நாள் இங்க தான் இருக்க போறேன். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா அம்மாவோட கிச்சன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வீடு ஃபுல்லா பெயிண்டிங் வர்க் இருக்கு. வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த பெயிண்ட்லாம் போய் ஒரு மாதிரி அழுக்கா இருக்கு. சோ பெயிண்டிங் ஒர்க் பண்ண போறோம். அதுக்கு வந்து கூட ஒரு ஆள் இருக்கணும். அதனால அதுக்கும் பிளஸ் அம்மாக்கு வந்து கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் வாங்கணும். கொஞ்சம் டாக்டர் கிட்ட எல்லாம் காட்டணும். ஸோ இதுக்காக தான் ஒரு கொஞ்ச நாள் இங்கே ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ இனிமேல் இந்த vlogs ரொம்ப ஃபன்னாக இருக்க போது. அம்மா கூட ஐயோ பேசி வந்து இது பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பேசுவாங்க. அதெல்லாம் நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் லைவாக. கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். உமாவோட கான்வர்சேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர் பிடிக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இனிமேல் இந்த vlogs இருக்க போகுது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். தோசை அப்புறம் வந்து உமாக்கு தோசை. அப்போ எனக்கு இல்லையா தோசை? உமாக்கு தான் எல்லாமே. என்ன என்னைக்கு தான் கண்டிருக்க? மூத்த மகளா பிறந்து நான் பண்ண குத்தமா? எப்பவுமே சின்ன பொண்ணை தான் பார்த்துப்பியா? சின்ன பொண்ணு செல்ல பொண்ணு இல்ல. அப்ப நானு நீ உனக்கு செலவு ஆயிப்போச்சு. ஆயிப்போச்சா? அது எப்படி ஆகும்? கல்யாணம் இரு அங்கே இல்ல வராதீங்க. எப்படி ஆகும் சொல்லு. கல்யாணம் பண்ணி கட்டி கொடுத்தாச்சு உங்க வீட்டுக்காரர். இதெல்லாம் தப்பு இல்ல. அப்ப நான் பாவம் இல்ல. இந்த மாதிரியே சொல்லியே எல்லாரும் இந்த மாதிரி ஒதுக்குறீங்க. யாரும் வந்திருக்காங்க போய் பாரு. சிரிக்காரு. எப்பவுமே பாவப்பட்ட ஜீவி தான். எல்லாருமே உமா தான் செல்லும். என்னை வந்து யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. நானா அப்படியே அனாமத்தை வளர்ந்துட்டேன். இப்போ கூட பாருங்க உமா கூட தோசை போட்டு தராங்க. எனக்கு தோசையே கிடையாது. மத்தியானம் ஸ்ட்ரெயிட்டா லஞ்ச் மட்டும்தான். எத்தனை மூத்த மகள்கள் மூத்த மகன்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க வீட்டுல? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்க போற? எங்க போற? ஏ ராஜம்மா எங்க போற? ராஜம்மா 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 என்ன அம்பு விடுற? தள்ளு. இங்கிருந்து கவர் தூக்கி போட்டுருவியா? பரிமளாக்கா நீங்க என் சேனல்ல வந்துருவீங்க. பரிமளா நீ 200 ரூபாய் எடுத்துக்கோ. நாளைக்கு எல்லாம் கேட்பாங்க, பரிமளா அவங்களை பார்த்தனே அப்படின்வாங்க. அப்படிங்க பாருங்க, சிரிச்சு முடிஞ்சா பாருங்க. அக்கா அக்கா சிரிச்ச பக்கமா பாருங்க. போடுங்க போட்டு எடுத்துக்கிட்டேன். பாய்மா வீட்டுல கேக்குறாங்க, யூடியூப் சேனல் ஆஷாக்கா வீட்டுல வேலை செய்யறதுன்னா அவங்க அம்மா வீட்டுல அப்படியே ஆஷாக்கா பாப்பீங்களா? கண்டிப்பா இருப்பாங்க, கலரா இருப்பாங்க. எடுங்க பாய்மா மருமகளாம் அவங்க சைடு எல்லாருக்கும் சொல்லிருக்கீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க, ஃப்ரீயா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டு. எது கொத்தமல்லி இவ்வளவு வாங்கியிருக்க? கத்திரிக்காய் பொரியல் கொத்தமல்லி காரம் உனக்கு ஸ்பெஷல். இது காலை டிஃபன் போட மாட்டேன், மத்தியானம் வந்து கத்திரிக்காய் பண்ணிட்டு ஸ்பெஷல் சொல்வியா? பேசுற டிக்கரே பத்தியா ஓடிட்டே இருக்க. அதுதான் இன்னும் பதில் சொல்ல மாட்டேன். ஏன் தோசை மாடி கச்சே பங்காரம் சூஸ் கச்சே. வெரி குட். இன்னும் சிரிக்கிற. எங்க என் தோசை? ஃபர்ஸ்ட் எனக்கு கூட பத்தியா நைஸா. உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதுல்ல? ஐயோ மத்த பசங்க மம்மின்னு கூப்பிடுவாங்களா? ஏன் கத்துற? அதெல்லாம் கரெக்டா. எங்க தோசை ஃபர்ஸ்ட் அம்மான்னு கூப்பிட்டானே, தோசை ஃபர்ஸ்ட் வரலையே. ஃபர்ஸ்ட் தோசை அவளுக்கு தானே கொடுக்குறேன். அதெல்லாம் கரெக்டா. ஃபர்ஸ்ட் தோசை யாருக்கு வருதா? இல்ல வாயில வருதா பத்தியா? ஃபர்ஸ்ட் தோசை எனக்கு. ஊறுகாக்கு நம்ம வீட்டுல பஞ்சமா? மாங்காய் பிக்கில் கோதுமை ஈமா ஏதோ ஒண்ணு பொண்ணு தோசை பண்ணிட்டேன். மாவிலனாலும் நம்ம வீட்டுக்கு தானே நம்ம தான் சாப்பிடலாம். யாரும் கஷ்டப்பட போறோம். ஐயோ பிஞ்சிச்சுமா. நீ எதுக்கும் இங்க வர? நான் பாத்துக்கிறேன்ல. சாரி எப்ப ரெடி பண்ண போறோம்? மத்தியானம் ஃபோன் பண்ணிட்டேன். ஆமா எங்க கிச்சன் பாருங்க ஃபுல்லா போயிடுச்சு. அம்மா வீட்டு கிச்சன் ஃபுல்லாவே போயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ கிச்சன் வந்து ரெடி பண்ணலாம், அதுதான் வந்திருக்கேன் மெயினாக. நான் அம்மாவுக்கு தனியாக பண்ண முடியாது. ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிருக்கு. இந்த பிவிசி ஒர்க் இருக்குது, அப்புறம் ரூமில் வந்து ஒர்க் இருக்குது. ஸோ சூப்பரானதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. கார்டன் ரெடி பண்ண போறியா?
கார்டன் போகணும். வாங்கிட்டு போகலாம். நான் வரதுக்கு தான் எல்லாம் லிஸ்ட்டில் வச்சுருப்பேன்ல. ஆமா. அதாவது 2 நாள் அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா அன்றைக்கி தான் நீ எல்லா லிஸ்ட்டும் வச்சுருப்பேன். இது வாங்கணும், அதை ஃபிட் பண்ணணும். நாளைக்கு நான் எங்கே போகணும் தெரியுமா? எங்கே ஹாஸ்பிட்டல் போகணும். சொல்லு. நீ வீட்டுல ரூமான்னு பாத்துக்கோ. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாத்தெல்லாம் வாங்கிட்டு வரேன். நான் 1000 ரூபாய் மிச்சம் ஆஷா. வெளியே வாங்கின காசு இல்லையே. சரி. ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயா கொடுப்பாங்களே. சரி சரி எல்லாம் சரி. தோசை எப்போ தருவேன்? இருத்தாலே உட்காந்து தோசை வராதோ, ஃப்ரீயா பண்ண தோசை மட்டும். அப்படியா? நீ போற கோதுமை தோசைக்கு ஃப்ரீயா வேற பண்ணுவாங்க. இல்ல ஃப்ரீயா உட்காரு, நம்ம வெஜ்ஜமா செஞ்சு தரேன் உனக்கு. 2 உனக்கும் 2 உமாக்கி. சார் மத்தியானம் என்ன லஞ்சு? கத்திரிக்காய் பொரியல் ஆஷா. கத்திரிக்காய் வந்து கொத்தமல்லி போட்டு பொரியல். கொத்தமல்லி ரசம். ரசமும் கொத்தமல்லி தான். அதாவது ஒரு கொத்தமல்லி கட்டை வாங்கிட்டு எல்லாமே அன்னைக்கு அதிலே பண்ணிடுவேன். சாம்பார். அது நேற்று வச்ச சாம்பார் தானே, எனக்கு தெரியும். ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு, சாம்பார் நேற்று வச்சு சாம்பார். சரி அடுத்தது. ஆமா ஆமா ரசம். அப்போ அவ்வளோ பெரிய டிஷ் பாரு. ஆமா நீ என் வீட்டுக்கு வந்தா உனக்கு எவ்வளவு சுட சுடான சமைச்சு போடுவேன். இது சூட தோசை, சூடு தோசை போட்டேன், சூடு சாதம் போட்டேன், சூடு பொரியல் போட்டேன். நக்கல் ஜாஸ்தி ஆச்சு உனக்கு, வேற ஒன்றும் இல்லை. மூக்கு பொடப்பா இருந்தா அப்படிதான் பேசுவாங்களாம். உனக்கு மூக்கு பொடப்பா தான் இருக்கு. சரி எனக்கு தோசை இருக்கணும். உன் கையால சூடான காஃபி கொடுமா. ஒரு காஃபி மட்டும் குடி. என்னவோ அது அம்மா வீட்டுக்கு வந்தா நம்ம சின்ன குழந்தைங்க மாதிரி ஃபீல் பண்றோம். இத்தனைக்கும் நம்ம வீட்டுல எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிறோம். ஆனா உங்ககிட்ட வந்தாலும் நான் சின்ன பாப்பா மாதிரி ஃபீல் பண்றேன் இல்லம்மா? ஐயா சிரிக்காத. எல்லாம் கரெக்ட். தோசை மட்டும் இன்னும் வரல பாரு. தெலுங்குல பேசுறியா நீ? பேசு பேசு, தெலுங்குல பேசு. தெலுங்குல திட்டுறியா என்ன? திட்டு திட்டு. திட்ட மாட்டேம்மா. புகழ்றல்ல. திட்டுவாங்க. ஆஷா எதுக்கு தோசையா? எங்க அம்மா பாரு எவ்வளவு. அதெல்லாம் நம்ம மக்கள் யாரும் அது சொல்ல மாட்டாங்க. எல்லாமே வந்து நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மக்கள் தான். அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது சேனல்லையும். எல்லார் வீட்லையும் இப்படி தான் இருப்பாங்க. வீடியோக்காக ஷோவா காட்ட முடியாதுல்ல. நேச்சுரலாக வரதானே காட்ட முடியும். நேச்சுரல் தான் எப்பவுமே அழகு. பிஞ்சி போன தோசை தான் அழகு. அம்மா ஊத்துற தோசை, அம்மா வச்ச ரசம் எல்லாம் அந்த ஸ்பெஷல் தான். எனக்கா? உமா கொடுத்துரு ஃபர்ஸ்ட். இல்ல ஃபர்ஸ்ட் அவளுக்கு கொடு. அவளுக்கு நல்ல தோசை கொடு. அந்த தோசை தீஞ்சு போன தோசை எடு. உமா வாடி தாங்க வா. எங்க அப்பாவை பார்த்துருக்கீங்களா? எங்க அப்பாவை காட்டுறேன் இருக்கு. நிறைய பேர் எங்க அப்பாவை பார்த்துருக்கேன். திஸ் இஸ் மை ஃபாதர். என்ன மாதிரியே இருக்கார்ல, நான் தான் அவர் மாதிரி இருக்கேன். மை ஃபாதர். அப்பா இல்லாத கஷ்டம் எப்பவுமே உண்டு. பாருங்க, இது வந்து அம்மா அப்பா போட்டோ. பக்கத்துல குட்டி பாப்பா வந்து எங்க அப்பா. இந்த பக்கம் வந்து எங்கள் அம்மா மாசமாக இருந்தப்போ, நான் வயிற்றுல இருந்தப்போ இருந்தது. இந்த ஃபோட்டோ வந்து உமா குட்டி ஃபோன் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு சின்ன வயசுல. அதனால எங்கே போனாலும் ஃபோன் எடுத்து பேசிடுவேன். அப்போ எடுத்த ஃபோட்டோ அழகா இருக்குல்ல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை தோசை, பச்சை மிளகா ஊறுகாய். மாங்காய் ஊறுகாய். சரி ஓகே. ஸ்பெஷலாக கொத்தமல்லி. அப்பாடா. தேங்காய் உடச்சி எடுத்து வச்சுங்க. அப்பப்பா நான் எப்படி ஒரு பேக்கெட்டே வந்துட்டானோ பூச்சிக்கு டபுள் போட்டேன். அதாவது எப்பவுமே ஒரு பேக்கெட் தான் வாங்குவாங்களாம். நான் வரேன்னு இன்னொரு பேக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் காஃபி பைத்தியம். தோசை, கோதுமை தோசை, அப்புறம் மாங்காய் ஊறுகாய். இதுதான் இன்னைக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஊறுகாய் சூப்பராக இருக்கு. బాగుందిమా ஊறுகாய் బాగుంది. தோசை బాగుంది. நம்மளுக்கு உட்கார வச்சு போடுறதே பெரிய விஷயம். இந்த டேஸ்டர் கேட்பனா
దోశ పొట్ట కాఫీ తరియా ఇస్తాను తింటే చూడు பசி இல்லை அவளுக்கு. நீங்க வந்து தெலுங்குல பேசினா நம்ம மக்களுக்கு அவ்வளோ புரியாது, தமிழ்ல தான் பேசணும். நீ பாதியில பேசுற, இப்ப சொல்லு. ஆஷாக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஆஷாக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, சின்ன வயசுல நல்லா சாப்பிடுவேன். எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். இல்லைப்பா அவனே ஒவ்வொரு சாப்பிட மாட்டேன். அதான் உமா எது கொடுத்தா சாப்பிடுவேன். அதான் உமா தெரியும் எனக்கு. உமா தான் உனக்கு பிடிக்கும்னு தெரியும் எனக்கு. மூத்த என்ன என்னைக்குதான் நீ கண்டுகிட்டு இருக்க? நானா காத்துலயே வளர்ந்துட்டேன். இல்ல தீஞ்சு போயிடும் உமா சாப்பிடுது. நீ தீஞ்சு போனா அப்படியே வச்சுட்டு போயிடு தெரியுமா? அதுக்காக தான் அவளுக்கு பிடிக்கும். ஆபீஸ் ஸ்டாஃப் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். உமா பார்த்து தண்ணியா குடிச்சா கூட குடிப்பாரு. சரி ஓகே. அப்பா ஏதோ ஒன்று. ஆமா நீ கூட அப்பா இதை ஆமா ஆமா ரொம்ப அப்பா. அல்ப சந்தோஷம். அல்ப சந்தோஷம் இதுதான் நான் போன விளாக்ல சொன்னேன். எங்க அம்மா என்ன அல்ப சந்தோஷம் சொல்லுவாங்க. எது கொடுத்தாலும் சந்தோஷம் அமிர்தமா சாப்பிடு. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அவங்களே கஷ்டப்படுவாங்க. ஆந்திரா ஸ்பெஷல் கொத்திமீரா காரம் கத்திரிக்காய் வந்து எப்படி பண்ண பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி முழு கத்திரிக்காய், பச்சை கலர் கத்திரிக்காவை இந்த மாதிரி முழுசா நம்ம கட் பண்ணி, பச்சை கத்திரிக்காய் வந்து பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து சொல்லு. பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து நீயே சொல்ல. அப்புறம் வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எடுத்திருக்க? கொத்தமல்லி, ஒரு தக்காளி, பச்சை மிளகா, சீரகம், தேங்காய். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி போட்டுக்கணுமா? உப்பு போட்டு மிக்ஸி போடணும். வேலை இருக்கு, வீட்டு வேலை, பெயிண்டிங் ஒர்க் இருக்கு, வுட் ஒர்க்லாம் பண்ணணும். இல்லை அதையே பண்ணணும், வீடு ரிப்பேர் பண்ணணும். 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு போட்டு. ஆமாம், வீடே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கு. பட் எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஆமாம், தக்காளி சேர்த்துட்டு அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு. அப்புறம் வந்து தேங்காய், சீரகம், கொத்தமல்லி, இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படிதானே? ஓகே. அம்மா ரெசிபிஸ் எத்தனை பேருக்கு வேணும் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய சூப்பராக பண்ணுவாங்க, செம்மையா இருக்கும். மஞ்சள் சேர்த்துருக்கேன், உப்பு, கல் உப்பு கரெக்டாக மிக்ஸி போட்டு எடுக்கணும். கோல்டு குழந்தைக்கு மூக்கு அடைச்சிட்டு இருக்கம்மா. தலைவாரி விட்டுமா? தலைவாரி. சரி. தூக்கம் வரலையா? கண்ணு ஃபுல்லாக தண்ணி பாரு. தூக்கம் வரலையாம்மா? தூக்கம் வந்து இப்போ தூங்க வேண்டியது தானே? சாரி பாப்பா தூங்க. பார்த்து உமா கியூட்டு பாப்பா. யாரு? பாப்பா ஜாடி பாப்பா. கியூட்டு பாப்பா நீ. கியூட்டு பாப்பா. ஜாடி பாப்பா தூங்கட்டுப்பா. சரி தூங்கு. தள்ளு அது ஊத்த தலைவாரி விடு. தலைவாரியாச்சா? இப்போ கொஞ்சம் தூங்கு போ. மாத்திரை போட்டாச்சுல்ல, இப்போ தூங்கு. காஃபி குடிக்கிறியா? காஃபி. சரி எடுத்துகிட்டு வராரு. ஸோ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணி எடுக்க போகிறாங்க. என்ன துடைக்கிற? சொல்லு, சிரிக்காம சொல்லு. என்ன பண்ண? எண்ணெய் ஃபுல்லாக கொட்டிட்டியா கீழே? கை தள்ளிச்சு. பொறுமையாக பண்ணணுமா? ஏமா என்ன பார்த்த மரியாதை இருந்தால் போதும், பயம் வேண்டாமா? ஏதாவது சொன்னால் சிரிச்சுட்டே போகிற. நல்லா சிரி மூஞ்சாட்டாங்க. எங்க அம்மா இப்போ பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாங்க சொல்றாங்க. ஸ்மைலிங் ஃபேஸ் பாரு. நீ டீச்சர் தானே? அவுட்புட் இப்படி தான். நம்ம வந்து அந்த ஸ்டஃபிங் வச்சு அதுக்கு எடுத்து குத்து வெங்காய கூரா. நைஸ். ஓகே.